இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்கட்டு நிற்கிறேன். ஜெபத்தை களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையானது சங்கீத புஸ்தகம் 40ஆம் சங்கீதம், அங்கே 18ஆம் வசனம் 17ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. சங்கீத புஸ்தகம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன் அவன் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். இன்னைக்கு என்மேல் நினைவாய் இருக்கிறார், உங்கள் மேல நினைவாய் இருக்கிறார். அதனால நினைத்திருக்கிறார் இந்த சங்கம் வானொலிக்குள்ள சங்கமிக்க. நினைவாய் இருக்கிற தேவனை நிறைப்படுத்தி அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி துதித்து பாடி செபிக்க உங்களை அன்புடன் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் இந்த நேரடி ஒளிபரப்பில். இந்த நாளில் நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளின் நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளில் நாங்கள் 7 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஆரம்ப ஜெபத்துக்கூட கடந்து சென்று நாங்கள் 7:30 இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்கூட கடந்து செல்ல போறோம். இந்த நாளிலும் 7:30க்கு எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைகிறார்கள் சியானி சேர்ந்து அவர்கள் தேவ செய்தியை எடுத்து வருவார்கள். இரண்டாவதாக தேவ செய்தியை வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் எடுத்து வருகிறார்கள் ஏமி புஷ்பராஜா அவர்கள். மூன்றாவதாக தேவ செய்தியை எடுத்து வருவார்கள் என்று கர்த்தருக்கு நான் விசுவாசிக்கின்றேன், இலங்கை தேசத்திலிருந்து சிஸ்டர் சுமாரி அவர்கள். நான்காவது செய்தியாக எங்களோடு பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருவார்கள். அதே போல 5வது செய்தியாக எங்களோடு பாஸ்டர் ஜெயமலர் அவர்கள் இணைய வேண்டும். அவர்கள் கடந்த ஊழியங்களுக்காக கடந்து சென்றிருக்கிறார்கள் இலங்கை தேசத்திலே. அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவருடைய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அவர்கள் இணைப்புகள் கிடைத்தால் இணைவோம் என்று சொன்னார்கள். அப்படியாக கர்த்தர் சில காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர்கள் எடுத்து வர முடியாத சூழ்நிலையில் உங்கள் சகோதரி கலையத்தில் இருந்து இணைந்து செய்தியை எடுத்து வருவேன். இன்றைய நாளும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடக்கப்போற எல்லா நிகழ்ச்சிகளும் இறுதியாக முடிவு ஜெபம், நன்றி ஜெபத்தோடு எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு கொண்டு வந்து மறு ஒளிபரப்பிலே நாங்கள் இணைவோம். இந்த நாளும் கர்த்தர் முன்குறித்த நிகழ்ச்சிகளாகும். இந்த நாளும் நாங்கள் ஆரம்ப ஜெபம் பாடல் கூட கடந்து செல்ல போறோம். எங்களோடு சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கு சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்ப ஜெபம் பாடல் கூட கடந்து செல்வோம். அழைப்போமா? Praise the Lord, sister. Praise the Lord, sister Subha. Praise the Lord. எடுத்து வாருங்கள். Amen, amen. Thank you, sister. God bless you. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றியோடுமை ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் பெற்றவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், புகழுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம். உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீர் கர்த்தாவே, சகல பிரஸ்தாவத்தை பாக்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துறது அவனாயிருக்கிறீர் கர்த்தாவே. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துறது, அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது என்று சொல்லுகிறபடி கர்த்தாவே, இந்த இயற்கை எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்து வாழும்படியாய் கர்த்தர் நீர் முன்கூட்டியே மனிதனை படைக்கு முன்பாக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினீர் எங்களுக்காக. அப்பா தகப்பனே, 6ஆம் நாள் எங்களை நீர் உருவாக்கி நீர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தீர் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி. அதை மறந்து வாழுகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் உம்முடைய கரத்திலே நான் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் நீங்க இழுத்துக்கொள்ளுங்க உம்முடைய ராஜ்யத்துக்கு. அப்பா, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த காணாத பரலோகத்தை காணும்படியாகவும் இந்த பூமி கர்த்தாவே மாயையானது என்பதை அறியும்படியாகவும் அந்த இருதயங்களிலே பேசும்படியாய், இது நிரந்தரமற்ற இடம் என்பதை பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகள் மூலம் பேசுங்க ஆண்டவரே, ஊழியக்காரர் மூலம் பேசுங்க, பாடல்கள் மூலம் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட உம்முடைய திருப்பாதத்தில் வருகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் உம்முடைய கிருபை எப்போதும் அந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே.
குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் மகேந்திரன் இதை தொகுத்து வழங்கும்படியாய் தகப்பனருக்கு நீர் சுகம் பலம் தைரியம் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் சௌரி சுபாலங்கோக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்காக செய்கிற ஊழியத்திலே கர்த்தாவே அநேக ஆத்துமாக்களை சௌதரியின் கையில் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் போக்கிலும் வரத்தில் நீர் கூட இருந்து உதவி ஒத்தாசையாய் இதுவரை வழிநடத்தினது போல இனி வரும் காலங்களிலும் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இன்னும் டோலிக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க. அப்பா காத்திருந்து உமக்காக அவர்கள் கொடுக்கிற நேரங்கள் எல்லாவற்றிலும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல ரஞ்சினி அலங்காரம் மணிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் கொடுத்து சௌதரியை மேலும் கத்தாவை உம்முடைய இரத்த கொட்டிக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்க. அப்பா குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. தங்கள் மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாயிரங்கட்டும். அவர்கள் நடத்துகிற சபையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே ஏனோ தானோ ஒன்று குந்தி எழும்பாதபடி விசுவாசத்தோடு உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக அவர்கள் நடக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கரைத்திரையற்றவர்களாய் உம்முடைய பரலோ ராஜ்யத்துக்கு ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்தம் பண்ணப்பட அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்காரர் ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் கத்தாவை தகப்பனே எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே கொடுக்கிற வார்த்தைகளினாலே 30, 60, 100 சபைகளிலே ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் வாழிய பிள்ளைகளை விசேஷமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய இரத்த குட்டிகளாக அந்த பிள்ளைகளையும் மறைத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இனிமே இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அறியாமை நிரலுக்கள் இருக்கும் அந்த ஜனங்கள் பேரொழியான உண்மை காண முடியாதபடி தடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வழிகளையும் நீர் திறந்து கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவரே அப்பா தகப்பனே நீர் ஒருவரே அவர்களை இரட்சிக்க வல்லமை உள்ளவர். தொடர்ந்து நடத்துங்க, இழுத்து கொள்ளுங்க, அன்பின் கரங்களினாலே கட்டி அணைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அந்த ஜனங்கள் கைவிடப்படாதபடி உமக்கு சாட்சிகளாய் இன்றவரை பகிர்ந்து கொண்டிருக்கிற அந்த சிறு கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களை சுற்றி இருக்கிற எல்லா எதிரி நாடுகளையும் கத்தாவை அவர்களுடைய இரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே நீர் ஒருவரே அந்த இரட்சிப்பை கட்டளையிட வல்லமை உள்ளவர். ஆண்டவரே தொடர்ந்து அந்த ஜனங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் உமக்கு நேராக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும். ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அது போல இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல அப்பா தகப்பனே உம்முடைய ரட்சிப்பு நிறைவாய் கட்டளையிடப்படட்டும். ஆண்டவரை ஊழியங்கள் பெருக பண்ணுங்க. ஆண்டவரே அது போல கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பன் நீர் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துகிற காலநிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தகப்பன் நீர் கர்த்தர் நீர் ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட இருந்து ரட்சிப்பை காணாதவர்கள் ரட்சிப்பு காணும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதித்த தகப்பன் நீர் தொடர்ந்து உம்மை மறுதலியாதபடி இந்த தேசத்து மக்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியா அவர்களையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும்
குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. படுகொலியினின்று விடுவிக்கின்றார், இரக்கத்தை முடியாக சூட்டுகின்றார். படுகொலியினின்று விடுவிக்கின்றார், இரக்கத்தை முடியாக சூட்டுகின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. ஆமென். Praise the Lord. ஆமென். அருமையான பாடல், அழகாக பாடி நாமத்தை உயர்த்தியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, எல்லாருக்காகவும் பாரப்பட்டு ஜெபித்திருக்கிறீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்து உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இறுதியாக ஒரு நன்றி பாடலை பாட ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இணைந்து. ஆமென். நாங்கள் அடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் எடுத்துக்கொண்ட சங்கீதம் வார்த்தையின் தியானத்துக்காக 40ஆம் சங்கீதம் 1 தொடக்கம் நாங்கள் 3 வசனங்களை வாசித்து நாங்கள் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். சங்கீதம் 40 1 தொடக்கம் 3 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். இந்த இடத்துல சங்கீதக்காரனாய தாவீது அப்படியாக நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் சொன்னார். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த காரியம் இருந்தாலும் கர்த்தரை நோக்கியே கூப்பிடு. அவர் எப்படியாக இறங்கி வந்து எங்களுடைய கால்களை இப்படி உறுதிப்படுத்துகிறார். எங்களுடைய சூழ்நிலையை மாற்றி விடுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அதனால எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி கூப்பிடு, அவரையே துதித்து பாடு. அவரே எல்லாவற்றாலும் நிரப்புற நல்ல தகப்பன், நம்மை வழி நடத்துற நல்ல தெய்வம்.
அப்படிப்பட்ட தகப்பனைத்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே தகப்பனை நானும் நீங்களும் ஆராதிக்க துதிக்க இந்த நாளிலும் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நாம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் ஒரு ஆசிரியருக்காக கடையரசி ஆசிரியர் என்று சொல்லி அவர்களுக்காக நாங்கள் செபித்தோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னம் அவர்கள் சுகையினப்பட்டு வைத்தியசாலையில் ஐசி வார்டிலே இருந்தார்கள். இலங்கை தேசத்தின் போதனா வைத்தியசாலையிலே அப்படியாக ஜெபித்த வேளையிலே கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு வரும்படியாக கர்த்தர் விடுதலை நாயகம் விடுதலை செய்தார். அந்த வியாதி கட்டிலிருந்து அன்றைய நாட்கள் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த ஆசிரியரை நினைக்கும் போது நான் சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். என்று சொன்னால் அவர்கள் எனக்கு கற்பித்த ஆசிரியர், என் சகோதரிக்கு கற்பித்த ஆசிரியர், என் சகோதரனுக்கு கற்பித்த ஆசிரியர் அவர்கள் சாதாரணமாக அல்ல. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவர்கள் சொன்னால் அவர்கள் ஒரு பிராமணர்கள், ஐயர். அவர் கோயில் கட்டி பூசை செய்து அவருடைய தகப்பனார். அப்படியான சூழ்நிலையில அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். உண்மை தெய்வத்தை அறிந்து அவர்கள் அறியாத மந்திரம் இல்லை அவர்களிடத்துல. இந்த மந்திரத்துக்கு என்ன பதில் என்று சொன்னா உடனே அதை பதிலாக எங்களுக்கு அந்த சமஸ்கிருத மொழியை கற்று தேர்ந்து அதுல தேர்ச்சி அடைந்து யாழ் பல்கலைக்கழகத்துல பட்டதை பெற்று வெளிவாரியாக அப்படியாக வெளிவந்தவர்கள். அந்த ஆசிரியர் சாதாரண ஆசிரியர் அல்ல. அவர் குடும்பம் அப்படியான ஒரு பிராமண குடும்பம், ஐயர் குடும்பம். அவர்கள் தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்ட இன்றைக்கு அவர் கர்த்தருக்கு வைராக்கியமாக ஊழியத்தை செய்த அந்த ஆசிரியருடைய குடும்பம் இன்றைக்கும் ஒரு வைராக்கியமாக நிற்கின்றார்கள். ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஏற்ற வேளை அதனதின் காலத்து சகலத்தை நேர்த்தியா செய்கிற தகப்பன் இந்த நாள் அவர்கள் நித்திரையிலேயே அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளும் யூனிவர்சிட்டியில படிக்கிறார்கள். வேறு வேறு இடங்கள், மாவட்டங்கள் இலங்கை தேசத்துல. இன்றைக்கு தாயுடைய இழப்பை குறித்து வேதனைப்பட்டு இன்றைக்கு புறப்பட்டு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அழகான ஒரு நல்ல தகப்பனார், அவர்களுடைய தாயார் இறந்து விட்டார்கள். கர்த்தருக்கு நித்திரையடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு சகோதரி இருக்கிறார்கள், கொஞ்சம் இயலாத சகோதரிகள். அந்த சகோதரியும் ஒரு ஹோம்ல தான் இருந்து பராமரிக்கப்படுகிறார்கள் என்று சொல்ல அவர்களால் முடியாத சில அங்கவீனங்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை அவ்வளவாய் சாட்சி ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்தில் அவர்களை எழுப்பி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்தா தன் சகோதரியை பார்ப்பேன் என்று சொல்லி இந்த சகோதரி அவளோட அந்த கோவில காத்திருப்பார்கள். அதை கூட நான் பார்த்திருக்கிறேன் கண்கூடாக. அப்ப அந்த ஒவ்வொரு ஞாயிறு சந்திக்கிற வேளை தன் அன்பை எப்படி வெளிப்படுத்தும் என்று சொன்னார். அவர்களுக்கு சரியான முறையில பேச்சு வராது. ஆனா கர்த்தர் இந்த நாட்கள்ல பேச வைத்திருக்கிறார், கதைக்க வைத்திருக்கிறார். நான் நினைக்கின்றேன் ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதர். நான் இந்த சகோதரி மறைவை அந்த சகோதரி எப்படி ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னார். என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த மறைவை. ஆனால் நான் கர்த்தருக்கு சந்தோஷப்படுகிறேன். நான் அப்பா ஏற்ற வழியில அறுவடை செய்திருக்கிறார். அவர் செய்ய எங்களால தடுக்க முடியாது. இதை ஏன் செய்கிறீர் என்று சொல்லி கேட்கவும் முடியாது. இதைப்போருக்குத்தான் தெரியும் அந்த அறுவடை எப்படியான அறுவடை என்று. ஆனால் நான் கர்த்தருக்குள் அவர்களுடைய குடும்பத்துக்காக ஆறுதலுக்காக உங்களிடத்தில் நான் ஜெபிக்க வேண்டுகிறேன். எல்லாரும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல அந்த ஆசிரியருடைய கணவனுக்காக, அந்த 2 பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவருடைய எதிர்காலங்கள் கர்த்தருக்குள்ள நிலைநாட்டப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ளாய் அவர் வாழணும், பரிசுத்த ஜீவன் ஜீவிக்கணும், தலைமுறை சேவிக்கிற சந்ததியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். அவருடைய எல்லா தேவையும் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக பாரப்பட்டு செபியுங்கள். இந்த நாட்கள்ல உண்மையிலே உறவுகளை இழந்து தவிக்கிறார்கள் அநேகர் உண்டு. நாங்களுக்கு அறிந்தவர்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம். அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் செபியுங்கள். ஆறுதலின் சமாதத்தையும் கொடுக்கிறது இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை சமாதத்தை கொடுக்கும்படியா செபிப்போம். இப்பொழுது நாங்க ஒரு சில அவர்களுக்கு ஒரு நிமிடங்கள் நாங்க செபித்து நாங்க மீதியான காரியங்களுக்குள்ளாய் கடன் செல்வோம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் சோஸ்தரிக்கிறேன், நன்றி செலுத்துற கர்த்தாவே. அப்பா, இந்த நாட்கள் நான் இந்த தேசத்துல 21 ஆண்டுகள் கர்த்தாவே, அதற்கு முன்னிலே எண்ணி பார்க்கிறேன் ஐயா. பயின்ற நாட்கள் அவர்கள் படிப்பித்த அந்த ஆசிரியரின் நாட்களை எண்ணி பார்க்கிறேன். அவர் ஓடின ஓட்டம் ஆண்டவர் கொஞ்சம் அல்ல கர்த்தாவே. உமக்கா வயதாக்கி நின்ற நேரங்கள் ஆண்டவர். ஊழிய பாதையில வளர்க்க வேண்டும், வளர வேண்டும், தேவராட்சியும் நீதியும் கட்டப்பட வேண்டும் என்று சொல் உழைத்த காரியங்களை நீர் அறிவிக்கத்தான் அவர்களுக்கு பலன் பருவத்துல உண்டு அப்பா. இந்த நாள் இந்த ஆசிரியர்
அப்போ உமக்குள்ளே அடைந்திருக்கிற அவருடைய பிரிவால இருக்கிற கணவனுக்காக செபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய தகப்பனுக்காக, அவருடைய அந்த சகோதரிக்காக செபிக்கிறேன் அப்பா. அவருடைய எல்லா உறவுகளையும் நம்முடைய கருத்துல தருகிறேன் ஐயா. வேண்டிய ஆறுதல சமாதானத்தை கொடுங்க, வேதனைகளை மாற்றி போடுங்க. கர்த்தாவே, என்னென்ன தேவைகளோடு இருக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் இந்த நாட்கள். விசேஷமாக அந்த இருவாலிய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவர். அவர்களை ஆற்றி தேற்றி சமாளத்துக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உண்மை தலைமுறை தலைமை சபைக்கு சந்ததியா நிலை நிறுத்துங்க ஆண்டவர். பரத்திலிருந்து உண்டாட்டும் ஆண்டவருடைய கண்ணீரை துடையுங்க. கணவனுக்கு அச்சபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாட்கள் மனைவி இழந்து தவிக்கிற அந்த சபை ஆற்றி தேற்றுவீராக. உம்முடைய கிருபையின் கரம் தாங்கி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் யாப்பு கொடுக்க. அவருடைய வயது முந்த தகப்பனா இருக்காங்க, அந்த சௌரிக்காக வருகிற எல்லா ஆறுதலாலும் நீங்க நிரப்பு. மகளை இழந்து தவிக்கிற அந்த முதிர் வயதிற்கு உமக்காக நின்றார்கள். அப்பா, நீர் பிடித்தீரே அப்பா. நான் தான் உண்மை தெய்வம் என்று அறிந்து கொள்ளும் புரிந்து கொள்ளும் உமக்காக ஊழியம் செய்யும் அந்த குடும்பத்தை நீர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீரே, அதுக்காய் சோசிரும். அவளை மாற்றி தேற்றுங்க ஆண்டவர். உடைய கிருபையின் கரம் தாங்கட்டும் அப்பா. நான் 21 வருடத்துக்கு முன்ன படித்ததை நினைக்கிறேன். ஆனால் அவரிடத்துல இன்று படித்த பிள்ளைகள் ஆசிரியரை காணவில்லை என்று எவ்வளவு வெட்கப்படுவார், எவ்வளவு தவிப்பார் ஆண்டவர். அந்த பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன், அவருடைய சபைக்கு ஆட்சேபிக்கிறேன், அவருடைய எல்லா விசுவாச குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். எல்லாரையும் ஆறுதல் படுத்தி சமாதானத்துக்குள்ள நடத்துங்க ஆண்டவர். உங்களுடைய கிருபைங்கரம் தாங்கட்டும் ஐயா. பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். செபத்தைக்களின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி ஏசப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஆமீன். இந்த வேளையிலே நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் துதிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் பிரைஸ் லார்ட் டோலி. Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் துதி பாடலை. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க இந்த நித்திய வெளிச்சத்துல எங்களுக்கு வெளிச்சம் கடுத்து ஒளியாக வந்து எங்களுக்கு தர்ற உங்களுடைய பரிசுத்தமான ஆசீர்வாதங்களுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துறேன் ஐயா. நேற்றும் இன்றும் மாறாதவரை இன்றும் எங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு வர உங்களுடைய பெரிதான அற்புதங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சிஸ்டர் சுபல் அங்க ஜெபித்தது போல ஆண்டவரே, அநேக காலங்கள் எத்தனை பேர் ஆண்டவரே உங்களுக்காண்டு எழுந்து பிரகாசித்து கொண்டிருந்தவர்கள் யாவருக்களையும் ஆண்டவரே, இப்பொழுதும் அநேகருக்கு ஆண்டவரே கஷ்டப்பட்டு நிலம்பரங்கள்ல நீங்க உங்களோட கிருபை போதும், உங்களோட கிருபை போதுமானது என்று கூறி ஆண்டவரே உங்களுக்குள்ள மகிழ்ந்து இருக்கிறதுக்கு கொடுக்குற அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். மறுபடியுமாக ஆண்டவரே, இந்த மாலை நேரம் உங்களுக்கு நீங்க ஒளியாக வந்து இந்த வரப்போற ஊழியக்காரர் யாவருக்களையும் ஆண்டவரே அற்புதங்கள் செய்யுங்க அப்பா. அநேகர் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க ஒருபோதும் அவர்களை கைவிட்டதில்லை அப்பா. வரப்போற ஊழியக்காரர் யாவரையும் ஆசீர்வதிங்க, இரத்தத்தை கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களோட பெருசுமான ஆவியை கொடுத்து அவர்களை இன்னும் பெல்லப்படுத்தி உங்களுக்கென்று எரிகிற விளக்காக மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. உங்களுக்கென்று நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு கிரீடம் ஒன்று நாள் எங்களுக்கு பெற்ற தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அவர் செய்கிற ஊழியங்களை ஆண்டவரே நீங்க மறக்க மாட்டீங்க ஐயா. அவர்களை கூட கரத்துல கொடுக்குற நம்ம நித்திய வெளிச்சத்தை அழைத்த மகா பெரிதான இந்த அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். இந்த ஊழியத்தை நடத்துகிறவர்களையும் நான் ஆண்டவரே, சிஸ்டர் ரீட் ஆண்டவரே அவங்களை ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தால ஒவ்வொரு நிமிடம் நிரப்பி அவங்களோட போக்கிலும் வரத்து அவை தேவையில நீங்க சந்தித்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. எல்லா ஊழியக்கரையும் மறுபடியும் உங்களோட காரத்துல கொடுக்கிற உங்களோட நாமத்தை மட்டுமே அவர்கள் உயர்த்துவதற்கு அவர்கள் பெரிதான அன்பையும் அபிஷேகத்தையும் ஜெப ஆவியையும் கொடுத்து தாழ்மையாக உங்களுக்கு மட்டுமே நாங்கள் பணிந்து குனிந்து சேவை செய்வதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு இரட்டப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்டு அதிகமாக எங்களுக்கு ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். ஜெபிக்கிறேன் என் பிதாவே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். அவர் நல்லவர், போதுமானவர். அவர்களை அவரை துதிப்பதற்கு 1000 நாவுகளும் போதாது. அதுபடியே நன்றி செலுத்துகிறேன். ஆமேன்.
நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவில். சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினால நாமத்தினாதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் அப்போது ஓய்வின்றி பாடி துதிக்கமா பெரும் மன்னவனேயுமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி எப்பொழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கிற நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை தினமதிலம் ஒருமித்து கூடன மத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கிற நின்னடியார் திரு நாமத்தினாதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோஸ்திரம் சோஸ்திரமே. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஆமெனப்பா. இன்றும் வரை உங்களுக்கென்று மட்டுமே நாங்கள் சோஸ்திர பழிய செலுத்துவதற்கு ஆண்டவரே தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களை சோஸ்திர பழிகளாக அப்பா அவர்கள் கொடுப்பதற்கு அவர்களை இன்னும் அதிகமாக அவங்களை அப்பா உங்களுடைய அன்பின் மூலமாக அனைத்து ஆதரித்து அவங்களை உங்கண்டை இன்னும் அதிகமாக உங்கள் யாவரை இழுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அதிகமாக உங்களை அறிந்தவரும் அறியாதவர்கள் மத்தியிலும் உங்களுடைய கிருபையை கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதியும் கண்டையில் உங்களுடைய அன்பின் மூலமாக அவர்களை இழுத்துப்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் நடையில் இழுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அன்பு ஒரு போதும் வெக்கத்துக்களை போடுவதில் அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு ஆத்மாவும் அழிவது உங்களோட சித்தம் இல்லை. அப்படி அந்த இந்த வானொலி சங்கமம் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ஒரு பிரதான கிருபையும் அன்பையும் கொடுத்து அவர்களையும் அழைக்கும்படி இயேசு கிறிஸ்தின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி நன்றி. ஆமேன். அருமையாக பாடினீர்கள். அருமையாக எல்லாருக்கும் ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறினீர்கள். அப்படியாக பாடி துதித்து ஜெபித்த உங்களை கத்ததாமே உங்களை எங்கள் குடும்பத்தை எங்கள் ஊழியங்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன் சிஸ்டர், உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி நன்றி. ஆமேன். சரியா டொரண்டோ நேரம் 7:28. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடன் சொல்ல போறோம். உங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு நிச்சயம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில்